நம்ம ஃபேஸை பார்த்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் பாஸ்ட் எப்படிலாம் இருந்துச்சு, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் நிஜமாக ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இதில் 138 மூலிகை ஆயில் இதில் விளக்கெடுத்ததுனால குலதெய்வத்தோட அனுகிரகமும் இறந்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ. 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீ, 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வெள்ளி காயின் ஃப்ரீ. நம்ம புடவையோட தான் கொடுக்கணும். ஏன்னா மலைவேம்பு கப்பு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதை க்யூர் பண்ணுறதுக்காக மலைவேம்பு இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மரத்தில் பண்ண கப்பு இது. ஸோ பிசிஓடி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணக்கூடிய ஆயிலே நம்ம கிட்ட இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணணும், தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் குடிச்சா போதும். சைனீஸ் படத்தில் பார்த்தது தான் உண்டு, இதெல்லாம் நம்ம தொட்டதே கிடையாது. என் கையாலையும் இதெல்லாம் பண்ண வச்சிட்டிங்க பாலாஜி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் இது அங்கே வச்சுட்டு நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்கணும். ரொம்ப நேரமாக என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. உடம்பு, லேடிஸோட உடம்பு விஷயத்துக்காக இது எனக்கு ரொம்ப முக்கியம். பட் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க என்னை வந்து பெரியம்மா பாட்டின்னு கூப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து எஜுகேஷனுக்காக அது வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால இது 100% நான் வாங்கிட்டு போவேன். இந்த அம்பால யார் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதனால தான் சொன்னேன். இந்த அம்பால் விரும்பினாதான் அவங்க வீட்டுக்கு வரும்பொழுதே 4 கோல்டு காயினோட தான் வருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷக்கீலா. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, சென்னை டு செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் அங்கே இருக்கிற சிருஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு டிவோஷனல் ஷாப்புக்கு வந்திருக்கேன். நான் என்ன டிவோஷனல் ஷாப்பில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதில்ல, சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ்டர் பாலாஜி, சிருஷ்டி ஒலியோட ஓனர், அவர் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஃபேஸ் ரீடிங்னா அப்படின்னா நம்ம ஃபேஸை பார்த்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் பாஸ்ட் எப்படிலாம் இருந்துச்சு, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் நிஜமாக ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஃபேஸை பார்த்து எப்படி சொல்லுவாங்க எல்லாமே ஜாதகம் அப்படி இப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ நான் மிஸ்டர் பாலாஜியை காண்டாக்ட் பண்ணேன். அவரை வந்து இங்கே பார்க்குறதுக்காக வந்தேன். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என் ஃபேஸை பார்த்து அவர் எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டார். ஸோ இங்கே நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் பாலாஜி. பாலாஜி சார் வணக்கம். வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அம்பாலோட புண்ணியத்தில். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் வந்து நாங்கள் எப்படி சார் இருப்போம்னு உங்ககிட்ட கேட்கணும். நான் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். தப்பில்லை, பரவாயில்ல சார். பாலாஜி சார், முதல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா, நான் வந்த உடனே என்னோடய பாஸ்ட் ஓகே எல்லாருமே சொல்கிறது தான் சார், பட் ஃப்யூச்சரை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. அண்ட் பாஸ்டில் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே 100% அப்படியே தான் நடந்திருக்கு. ஃப்யூச்சரும் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கணும்னு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வந்து இந்த நம்ம சிருஷ்டி ஒலி, இந்த நம்ம டிவோஷனல் ஷாப், இதை பற்றி சார் எனக்கு நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்துதான். அவங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒன்று கொடுத்தீங்க, அதனால அவங்க கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு கொஞ்சம் தான், ரொம்ப வருஷம் கூட ஒரு 2-3 இயர்ஸ்லேயே இப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆனவுடனே குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றாங்க. இங்கே அந்த மாதிரி என்ன சார் பொருள் கொடுக்குறீங்க, அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ சிருஷ்டி ஒலி அப்படின்றது வந்து நார்மலான டிவோஷனல் ஷாப் கிடையாது மேடம். ஸோ இந்த ஷாப்பை நடத்துறது மாதா புவனேஸ்வரி தான், லோக மாதா புவனேஸ்வரின்னு சொல்லுவோம். எல்லாருமே ஒரு கடையை நடத்தி அந்த கடை வருமானத்தை வச்சு தன்னோட வாழ்க்கையை பெருத்துப்பாங்க. ஆனால் நம்மளோட இடத்துல கடையை நடத்துறதே அம்பாள் தான். அந்த கடையை நடத்துகிற அம்பாளுக்கான விஷயங்களை அந்த கடையில் இருக்கிற காசு வச்சு பண்ணுறோம். ஸோ நித்தியப்படி சண்டி பண்ணுறோம். ஸோ நார்மலான ஷாப் இல்லைன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம். வாங்க சார், கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
சரிங்க பாலாஜி, இது என்னது இது? மேம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கடை வந்து 3 விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. மணி, மந்திர, ஔஷதம் சொல்லியிருக்கோம். இப்போ ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையில தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு இன்ஸ்டன்டான சொல்யூஷன் இருக்கு. இப்போ வீட்டில் ஊதுபத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் விளக்கேற்றுற எண்ணெய், இதை எப்படியும் வாங்கி தான் ஆகணும். இப்போ சிருஷ்டி ஒளியில் அதை வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே மூலிகை தான். இதில் 138 மூலிகை ஆயில். இதில் விளக்கேற்றுறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகமும் இறந்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிரும். இப்போ இந்த விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம், அந்த எண்ணெய் வந்து சூடாகுது இல்லைங்களா, அதை தொட்டு எங்கே அடிபட்டிருக்குதோ எங்கே வலி இருக்கோ அங்கே தேய்ச்சோம்னா சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வீரியம் ஜாஸ்தி. இப்போ நம்ம எல்லாருக்கும் சாம்பிராணி தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால் சாம்பிராணிலே நம்ம கிட்ட இந்தோனேஷியா, வியட்நாம், ஸோ 2 ஆரிஜின்லேருந்து எடுக்கிறோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுதான் 138 மூலிகையை வந்து பூஜை பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சது. ஸோ இது டேரெக்டாக போட்டால் கண்ணு எரிச்சல் மற்ற விஷயங்கள் இருக்கும். அதனால இதையும் சேர்த்து கொடுக்குறோம். இதில் அதோட தன்மை இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்குலியும் கருப்பு குங்குலியும். இந்த குங்குலி வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற டைப். ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் சில பொருட்களுக்கு சில மெத்தட் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து சாம்பிராணி. ஆமாம், இந்த 5 பொருள் சாம்பிராணி, ஒரு ஆயில், 5 ஊதுபத்தி கொடுக்குறோம். இப்போ இந்த 138 மூலிகை ஊதுபத்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 தான் ஏற்றணும். இது நம்மளே தயாரிக்கிற ஊதுபத்தி. இப்போ இந்த ஊதுபத்தி கூட இந்த ஊதுபத்தி எவ்வளோ வேணா கலந்துக்கலாம். இறைவன் வந்து நறுமணம், அதாவது வெளிச்சம், சத்தம், இதில் தான் இறைவனை பார்க்க முடியும். உணர முடியும், பார்க்கவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போகிறதுக்கு எளிமையா இந்த ஒரு காம்போ. ஸோ ஊதுபத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், இந்த இது வந்து நம்ம பயன்படுத்தும் போது 48 நாளில் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த காம்போ யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட். அதே மாதிரி மேம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை தான், நம்மளே ரெடி பண்றது தான். பிரச்சனை இப்போ எதிர்காலம் அறிய அப்படின்னு இருக்கு. ஆமா, எதிர்காலம்னா ஃபியூச்சர். நம்ம வந்து சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசிச்சு போடுறோம், வந்துச்சுன்னா லாபம்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ஸோ அதிர்ஷ்டம்ன்றது அது இஷ்டத்துக்கு தான் போகும், அது வரவே வராது. ஆனால் நம்ம தான் இழுத்துட்டு வரோம். அது எப்படி இழுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் ஜெம் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் சொன்னேன் நான். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் கச்சிஃபில் தேய்ச்சி தொடர்ந்து நுகர உங்களுக்கு அது காட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு என்னமோ தோணுது, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போகலாம், அப்போ பார்த்தா வேற ஏதோ ஒரு இது நடந்திருக்கும். ஸோ நேற்று நீங்கள் வரல மேடம், நல்லதா போச்சு, இதனால தான் இது அப்படின்ற அளவுக்கு நம்ம முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணி மனசு சொல்லிச்சு. அந்த மாதிரி கொண்டு வர்றது. எந்த ஒரு விஷயமே நமக்காக இன்னொருத்தவங்க பண்ணா வேலையே ஆகாது, நமக்கு நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ இறைவனுக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம், சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, சாமி நல்லா இருக்கிறதுனால நமக்கு கொடுக்குது. ஆனால் நம்ம போய் நம்ம பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா கிரக நிலை அப்படின்ற ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. சாதகமான கிரகம் வாழ்கிற கடன்னு முன்னேறுவோம். பாதகமான கிரகம் வந்து அப்படியே சுழட்டி போட்டுடும். ஸோ 3 தலைமுறையா நல்ல வாழ்ந்த குடும்பத்தை பார்க்கணும், 3 தலைமுறையா கெட்டு போன குடும்பத்தையும் பார்க்கணும். நம்ம கடையில எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அவங்க நல்லா வாழ்ந்ததா தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் இதுக்கு வந்து சிருஷ்டி ஒளி டிவோஷனல் சாப்பிட்டோம்னா எல்லாரும் சொந்தம்னு சொல்றது. ஸோ உள்ள வந்துட்டாங்கன்னா தொடர்ந்து அவங்க பல பேருக்கு ரெஃபர் பண்ணி தான் இது வரையும் பார்த்துருக்கேன். ஸோ சந்தோஷமா இருக்கும் இங்கே ஒவ்வொரு நாள் ஃபீட்பேக் கேட்கும்போது. கண்டிப்பா இந்த அம்மா மேல என்னவோ வந்து ஒரு என்னை ஈர்க்கிறாங்க இவங்க என்ன சாமி, மூக்குத்தி கூட அப்படி ஜொலிக்கிறாங்க, அவ்வளோ அழகா இருக்காங்க பார்க்க. இல்லைம்மா, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த காலத்தில் குணத்துக்கு மரியாதை, இந்த காலத்தில் பணத்துக்கு மரியாதைன்னு சொன்னேன். அப்போ அந்த பணம் அப்படின்னு போனால் லக்ஷ்மி, பெருமாள், குபேரன். நம்ம கடையில் நீங்கள் சொன்னீங்க யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். யூனிக் கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் கிடைக்கும். நல்லாவே வீரியமா இருக்கும், பூஜை பண்ணது. இந்த விக்கிரகம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரூபி, கிரீன் கலர் ரூபி. கிரீன் கலர்ல ரூபியை யாரும் பார்த்தது. அதுதான் நான் கேட்கலான்னு, என்ன ஸ்டோன் இதுன்னு கேட்கலான்றது நீங்களே சொல்லிட்டீங்க. இது வந்து கிரீன் கலர் ரூபி. ரூபினா ரெட் கலர்ல பார்த்துருவாங்க. ரூபில வந்து கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரூபினா ரெட் கலர், பவழம் ரெட்டுன்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி கலர்ஸ்லயும் இருக்கு. இது வந்து சோழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது. ஸோ நம்மளோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காவே நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்காங்களோ அந்த அமைப்பிலே கொடுக்கப்படும். அண்ட் ரொம்ப ரொம்ப வெயிட், நல்ல வெயிட், தூக்கவே முடியாது. ஓகே. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வீட்டுக்கு ஒரு 7-8 வருஷமா குழுவுக்கு போயிட்டுருக்கேன். இது எல்லாரும் அப்பப்போ ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு, ராமலிங்கம் அண்ணான்னு பொம்மை வாங்கிட்டு வருவாங்க. நானும் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கேன். பட் எனக்கு இந்த அம்மாவை பார்த்தோன்னே இவங்கள தான் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த அம்மாவை நான் கொண்டு போகணும்னு நினச்சேன்னா இதுக்கு அவங்க விரும்பினாங்கன்னா நீங்கள் அதை ஆறாளமாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது வரைக்கும் யாரும் இது பண்ணல, குரு கையினால பூஜை பண்ணப்பட்டு இப்போ வந்திருக்காரு. இந்த அம்பால யார் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதனால தான் சொன்னேன், இந்த அம்பால் விரும்பினாதான் அவங்க வீட்டுக்கு வரும்பொழுதே 4 கோல்டு காயினோட தான் வருவாங்க. வாங்குறவங்களுக்கு 4 கோல்டு காயின் கொடுக்குறோம். ஓ அப்படிங்களா? ப்ரைஸிங்காக இருக்குது. நம்ம வந்து நகை கடைக்கெலாம் போனால் சாமிக்கிட்ட இப்படி வச்சு கொடுப்பாங்க. பட் இந்த பூஜை சாமானுங்க இதெல்லாமே நீங்கள் இப்படி வந்து சாமிக்கிட்ட பூஜை பண்ணி கொடுக்குறதுன்றது
என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. கோயில்ல இருந்த மாதிரி எனக்கு இப்போ மந்திரம்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு சார். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூவில் இருக்கிற நார் மாதிரி தான். ஸோ முதலாளி இவங்க தான். ஸோ உலகத்தையே கட்டி கடக்கக்கூடிய அந்த முதலாளிக்கு யாருக்கு எந்த பொருள், இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு இந்த பொருள் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம், ஆனால் அந்த பொருள் வேலை செய்யறதும் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தனான பெருமாள் இருக்காரு, ஆனால் அவர் கடனாளி தான். இங்கேயும் வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட இருக்கிற பைசாவை எடுத்து நான் இதில் சேர்த்துட்டு வரேன். வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே அன்னதானம் போடுறோம், வஸ்திரதானம் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ கடைன்னு நடத்தல. ஸோ நான் அதுதான் சொன்னேன், இந்த கடையை நடத்துறது புவனேஸ்வரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவகிட்ட வச்சு எல்லா விதமான கஷ்டமும் அவங்களுக்கு போகணும், எல்லாமே நல்லா இருக்கணும், அடுத்த வாட்டி அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை. சந்தோஷம். இப்போ நம்ம அடுத்த காம்போ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் பார்த்தீங்கன்னா மேடம் ஃபர்ஸ்ட் வந்து வாசல் தெளிப்பு பொடி. ஒரு வீடுன்னு இருந்தால் ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது வெளியில இருக்கவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த காம்போ வந்து வீட்டுக்குள்ள சிம்பிள் பட்ஜெட்ல மாசம் வாங்குற டைப். இப்போ இதுல இந்த காம்போல வந்து உங்களுக்கு வந்து மாசம் வாங்கிக்கலாம், 3 மாசம், 6 மாசம், 9 மாசம், வருஷம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறோம், டிஸ்கவுண்டும் கொடுக்குறோம். ஸோ நார்மலா வாங்குறதுக்கும் இப்போ இதை தனித்தனியா வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா காம்போல வாங்கும்போது அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, அதுக்கு பூஜைகள் இருக்கு, எல்லாமே நம்ம ஃபேவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வாசல் தெளிப்பு பொடி. இந்த வாசல் தெளிப்பு பொடி என்ன இருக்குன்னா பசு சாணம், அதுக்கப்புறம் குதிரை சாணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள்லாம் கலந்துப்பாங்க. தண்ணி தெளிக்கும் போது மஞ்சளாக ஆகும். கோலம் போடும்போது உள்ள நுழையும் பொழுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எங்க இருக்குன்னா வாசல்ல இருந்துடும். ஸோ கண்ணு வந்து அந்த மஞ்சள்ல படும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டிஸ் அங்கே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து இல்ல சுத்தி பொடி. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெனாயில், டட்டாயில், சோப் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? இதனால தரையில இருக்கிற அழுக்கு கிருமிகள் தான் போதும் நம்ம நண்பனும். அதுல கொஞ்சம் வாசனை இருந்தா நமக்கு பிடிச்சு போகுது. ஸோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணுங்க. எதனாலனா ஒரு வீடுல யாரு, அது வாடகை வீடோ சொந்த வீடோ, அது சந்தோஷமா இருக்கிற நிலையில இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ வீடை தொடக்கணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிக்விட் ஊற்றி ஊற்றுருவோம், அங்கே மாப் பண்ணிட்டு அவங்க எடுத்துன்னு போய் வாஷ்ரூம்ல தான் ஊற்றுறாங்க எல்லாருமே இப்போ. ஆனா அதே வாஷ்ரூமை நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு கிச்சன், ஒரு வாஷ்ரூம், இது ரெண்டுமே ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். கிச்சன்ல அவங்க சமைச்சிக்கிட்டே இருக்கணும், யார் வந்தாலும் வாஷ்ரூம் போய் தான் ஆகணும். ஸோ இந்த இடம் 24 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ நம்ம வீடை துடைக்கிறதுக்கு இந்த பொடியை கொஞ்சமா போட்டுட்டு இந்த லிக்விடை வந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ் இட்டுட்டு உள்ள கடைசி ரூம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தொடச்சி வர அழுக்கு மாஃப் தண்ணி வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் கொட்டணும், அல்லது வீட்டில் நம்ம ரேரா யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் கொட்டணும். இதை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துடைக்க கூடாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை யார் வீட்டை துடைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் தங்காது. அப்போ அதுக்கு கிளென்சிங் வேணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம செட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய பன்னீர். பஞ்சகவ்யம்னா பசுமாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய 5 விதமான பொருட்கள்ல 17 மூலிகை சேர்த்து, இது மூலிகையோட கலந்தது. ஸோ ஜென்ரலாக ஒரு பஞ்சகவ்யம், ஒரு லேண்ட் வந்து விளைச்சல் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த லேண்டு நல்ல விளைச்சு வரணும் அப்படின்னா அந்த பஞ்சகவ்யம் வந்து ஃபர்டிலைசராக கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப்ஸாக இருக்கு, ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை அப்படின்றதுக்கு 60 ரூபா பட்ஜெட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துரும். தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 6 மாதம் வரை இதோட விலையே 60 ரூபா தான். ஸோ இந்த காம்போல அதுலேயும் வந்துடும். அதுக்கு அடுத்தது செய்வினியோட மோசமா வந்து நான் கண் திருஷ்டின்னு சொன்னேன். ஸோ இருக்குதா இல்லையா அது ஒரு சந்தேகம் இருக்கு. சுத்தி போட்டாங்க, ஐயோ இப்போ சுத்தி போட்டாங்க. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், ஜுரம், ஒரு ஊசி போறோம், மாத்திரை போறோம், ஜுரம் சரியாயிடுச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு நம்புறோம். ஜுரம் என்ன, ஐயா அந்த டாக்டர் சரியே வரல, வேற டாக்டர் போறோம். அதே மாதிரி நம்ம ஆட்களை வச்சு சுத்தி போட்டாலும் வந்துச்சானும் தெரியல, போச்சுனாலும் தெரியல. இந்த பொடி வந்துச்சானும் காட்டும், போச்சுனாலும் காட்டிடும். அது எப்படி? ஸோ இந்த பொடியை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வெளியில அவுட் சைட்ல தான் வரணும். காத்தடிக்கிற தசை வந்து முதுகு பக்கமா இருக்கணும், இல்ல காத்தடிக்காத போது நம்ம கையில கொட்டிட்டு கிளாக் வைஸ் 9 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 9 டைம்ஸ் சுத்திட்டு எட்டை வச்சு ஊதிட்டு கையை நல்லா, ஒரு பவுடர் கூட தேவையில்லை, நல்லா தட்டி எடுத்துட்டு காலு கை முகம் தழமணும்னா நாள்பட்ட சாக்கடையோட நாட்டம் நம்ம கையில வந்துன்னா 100% திஷ்டி இருக்குன்னு அர்த்தம். திஷ்டி இல்லாதவங்களுக்கு கை நறுமணமா இருக்கும், இல்ல வாசனையே வராது. ஸோ வந்தாலும் காட்டும், போற வரைக்கும் அந்த நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட தன்மை இந்த காம்போல இதை கொடுத்துரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கப்பு சாம்பிராணி எல்லார் வீட்லயும் பயன்படுத்துவாங்க, அதனால இந்த காம்போல அதை கொடுத்துரும். பஞ்சகவியத்திலே விளக்கு, ஸோ சாமிக்கு விளக்கு ஏற்றணும். பஞ்சகவி எதனாலன்னா லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி தாண்டவம் ஆடணும்னா அந்த லக்ஷ்மிக்கு உரிதான பொருட்கள் நம்ம வீட்டில் வைக்கணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்து, அந்த காலத்தில் முத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸுக்குலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம கோல்டுக்கு தான் நிறைய போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கோல்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா வெள்ளி காயின் கொடுக்குறோம். அதே மாதிரி புடவை வச்சு கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த இதில் சொன்ன மாதிரி இதே மாதிரி 5 ஊதுபத்தி, ஒரு ஆயில் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி பொடிகள் இந்த காம்போல வந்துடுது. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பொடின்னு சொல்லுவாங்க. இப்ப சுவாமிக்கு தண்ணி வைக்கிறத பாப்பீங்க. ஸோ நம்ம சாப்பிட வைக்கும்போது தண்ணி நமக்கு வச்சுக்கிட்டோம். அது மாதிரி சாமிக்கு வந்து எப்பயுமே அந்த பஞ்ச பாத்திரம் சொல்லுவாங்க, அதில் தண்ணி வைப்பாங்க.
அதுல இந்த ஒரே ஒரு பிஞ்சு நீங்க போட்டீங்கன்னா இதுக்கு பேர் அமிர்தம்னு சொல்லுவாங்க. சோ உணவை மருந்தா மாத்திரன்னு சொல்லுவாங்க. இப்ப சாமிக்கு வச்சா கோவில் பண்ண தீர்த்தம்னு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. கங்காஜலம் இது வந்து சாமிக்கு நம்ம சாப்பிடணும், உள்ளுக்கு சாப்பிடுறது. சோ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம். இல்ல குளிக்கிற தண்ணியில குளிக்கிறோம் இல்லைங்களா, கல்ல கொஞ்சம் எடுத்து ஊத்திட்டு குளிச்சுக்கலாம் இந்த வச்சதை. கங்கா ஜலம், இந்த கங்கா ஜலம் வந்து ஜென்ரலா ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு புனித நதியில நீராடணும். ஏன்னா நம்ம டெய்லி வெளியில போயிட்டு வரோம் இல்லைங்களா, நம்மள கிளென்ஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கடல் ஸ்நானம் இதெல்லாம் பண்ணணும். நம்ம இருக்கிற டைம் ஷெட்யூல்ல அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு வீடு இந்த ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த நேரமும் ஒரு புனித தீர்த்தம், ஹோலி வாட்டர்னு பேர் அது. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பூஜை பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்த ஹோலி வாட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விளக்கேற்றும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நறுமணம் வேணும் இல்லைங்களா. சில பேருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி ஒத்துக்காது, அப்போ அதுக்கு சந்தனாதி தைலம் சாம்பிராணி. இந்த சந்தனாதி தைலத்தை விளக்கேற்ற ஆயில ஒரு ஃபியூ டிராப்ஸ் விட்டோம்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் பெருமாளோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சாம்பிராணி தைலத்தை அதே இதுல நம்ம பயன்படுத்தும் போது குலதெய்வத்தோட அனுகிரகமும், நம்ம எந்த இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணோம் அந்த இஷ்ட தெய்வத்தை நமக்கு சாதகமா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பொடி. நம்ம விளக்கேற்றும் போது ஒரே ஒரு பிஞ்ச் போட்டா போதும், அந்த வீடே தெய்வீகமா. இப்ப நான் கொடுத்துருக்க இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா 48 நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் மாதிரி தான். சுவாமிக்கு பூஜை பண்ணா இந்த பொருட்கள் இருந்துட்டு நம்ம கரெக்டா வாசல்ல இருந்து வீடை துடைக்கிறதுல இருந்து நம்ம குளிக்கிறது கூட தனியா இருக்கு, ஆனா இந்த காம்போல அதை கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த காம்போ யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ மாசம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7% மாசம் வாங்கினா 7%. அதுவே 3 மாசத்துக்கு இது வாங்கிக்கிறாங்கன்னா 9% பண்ணி தரும் டிஸ்கவுண்ட் இந்த ஓவரால் ரேட்ல. அதுக்கப்புறம் 6 months வாங்கினாங்கன்னா 11% பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 9 months வாங்கினாங்கன்னா 13%. அதுக்கப்புறம் வருஷம் 365 நாளைக்கு. இப்போ இது எத்தனை நாள்? இது 48 நாள். 48 நாள். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்மளோட குலத்தை காக்கிற தெய்வம். எல்லாருமே குலதெய்வம்னா கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆண் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. முனீஸ்வரன், கருப்புசாமி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குலசாமி. வெட்டவெளியில இருக்கும், காவு கொடுப்பாங்க, அதாவது உயிர் பலிகள் கொடுப்பாங்க, அது துடுக்கு தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ண முடியும். பெண்ணு தான் குலதெய்வம். நம்மளோட தலைமுறையில 64 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம். ஒரு பெண் பிறந்தா குலம் கட்டாயிடும், ஆண் பிறந்தா குல விருத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த பெண் பிறக்கிறது வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில நேரங்கள் என்ன ஆயிடுதுன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வீட்டில் அது மனஸ்தாபம் ஆயிடுது, இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுறோம் அப்படின் பொழுது 3 தலைமுறை 4 தலைமுறை இதுவாகும் பொழுது அந்த குலதெய்வமே மறந்து போகுது. ஸோ அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, கைட் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் 2 பேர் தான். ஒன்று குலதெய்வம், நம்ம வீட்டில் வாழ்ந்து இறந்தவங்க. இந்த குலதெய்வமும் இறந்தவங்க எப்படி வருவாங்க கேட்டிங்கன்னா நாகமாக தான் நம்மளோட ஜாதகத்திலையோ இதுலையும் வந்து உட்காருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காம்போ செட் வச்சிருக்கோம், தனிப்பட்ட முறையிலையும் அதை வாங்கிக்கலாம். குலதெய்வம் வந்து நம்ம ஆத்மாத்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுனால ஆத்ம தீபமாவே ரெடி பண்ணிருக்கோம். கீழே எந்திர பிரயோகம் பண்ணிட்டு இந்த தீபம். ஸோ இந்த தீபம் ஏற்றதுக்கு விளக்கு ஆயில் வேணும் இல்லைங்களா, அதனால நம்மளோட 138 மூலிகை ஆயிலும் கொடுக்குறோம். இதனால இது சண்டி ஹோமம் பண்ண பலன் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னின்னு சொல்லுவாங்க. சப்த கன்னின்றது ஒவ்வொரு ஆண் தெய்வத்தோட பெண் வடிவம் தான் கன்னிமார்கள். ஸோ இப்போ யமனோட வடிவம் வந்து வராகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்கு. ஸோ அந்த சப்த கன்னிக்கான ஆயில் இது. ஸோ குலதெய்வத்தை வந்து அவங்க கைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கருப்பு ஏலக்காய். ஏலக்காய் வந்து நீங்க வந்து வெள்ளையா அந்த ஒரு கிரீனிஷ் கலர்ல பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். காட்டுல விளையக்கூடிய கருப்பு ஏலக்காய் இது பிக் சைஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஏலக்காவை தான் நம்ம சுத்தி இதுல போட்டுட்டு விளக்கேற்ற போறோம். எதனாலனா அந்த காடுகள்ல வளரக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அளப்பரிதா அபிரிமேதமா வளரும். ஸோ அதுக்கு யாரும் ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு வளர்க்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதுல முறையா பூஜை பண்ணி அதை வந்து எடுக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் பெறதுக்கு. இப்போ நம்ம குலதெய்வம் வந்து ஆற்றலோட இருக்கும், கோபத்துல இருக்கலாம், இல்ல நம்மளோட மேல வந்து அதுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன முறைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சடனா நமக்கு தெரிய போகுது. இப்போ நமக்கு தெரியாத குலதெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல தொடர்ந்து நீங்க விளக்கேத்த என்ன ஆகும்னா உங்களோட கனவுல எந்த இடத்துல அதோட கோவில் இருக்கு, எத்தனை இதுல பூஜை பண்ண எல்லாமே காட்டிடும். இது நான் வந்து நம்ம ஷாப்ல வந்து ரெக்கார்டே இருக்கு. அதனால ஒரு கஸ்டமர் வந்து ஆந்திரா, அவங்களுக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எங்க சைட்ல இருக்கிறாங்க ஆண்டி. ஸோ அவங்க பேசும்பொழுது அவங்க கிட்ட இப்போ என்ன சொல்றாங்கன்னா என்னோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாச்சு, இந்த இதுதான் காட்டுச்சு, நான் போய் பார்த்தேன் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான செட்டு தான் இது. இப்போ இது வந்து கிரகலட்சுமி அஞ்சனம். கிரகம்னா நம்ம வாசக்கால் இருக்கு இல்லைங்களா, வாசக்காலில் தேய்க்கக்கூடிய அஞ்சனம். அஞ்சனம்னா ஒரு மூலிகையிலேருந்து பண்ணக்கூடியது. ஸோ வாசக்கால் ஒரு வீடு கட்டுறோம்னா பூமி பூஜை போடுவாங்க, அதுக்கப்புறம் வாசக்காலுக்கு பூஜை போடுவாங்க, அதுக்கப்புறம் கிரகபேச போயிடுவாங்க. வாசக்காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வம் வந்து வெளியில நிற்கும், கூப்பிட்டா தான் வருவாங்க, கூப்பிடலன்னா எந்த தெய்வம் உள்ள வராது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து வெளியில நிற்கும் பொழுது திரௌபதி கூப்பிட்டனால தான் உள்ள வர முடிஞ்சிச்சு, இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை வந்து எந்த நேரமும் நமக்கு இப்போ குலசாமி வெளியில காவலுக்கும் குலதெய்வத்தை உள்ள கொண்டு வரதுக்கு இந்த கிரகலட்சுமி அஞ்சனம் யூஸ் ஆகும். அதே போல இப்போ குலதெய்வத்தை வந்து நம்ம லாங்கா இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, நான் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க அப்படின்றவங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த குலதெய்வ மண்ணுன்னு சொல்லுவோம், அந்த குலதெய்வ மண்ணை ஒரு
பட்டு துணியில கட்டி இதுல நாங்க வந்து குலதெய்வத்துக்கான எந்திர பிரயோகனம் பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், எந்திர பிரயோகனமும் மந்திரத்தை ஜெபிச்சு தான் கட்டி வச்சிருக்கோம். ஸோ இதில் அந்த இது வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு இது மேலே சந்தன குங்குமம்லாம் தடவி நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ இந்த காம்போ செட்டும் நம்ம கிட்ட வந்து கொடுக்குறோம். ஏன்னா குலதெய்வம் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்ற மாட்டாங்க, 2 விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு விளக்கு வந்து நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கு, ஒரு விளக்கு வந்து குலதெய்வ விளக்குன்னு சொல்லுவாங்க. நான் குலதெய்வத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு ஏற்றிருக்கோம். அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஆயில் கொடுத்துருக்கோம். தெய்வீக ஆற்றல் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆயில் கொடுத்துருக்கோம். சண்டி ஹோமம் பண்ண பலனை வந்து கொடுக்கறதுக்கான ஆயில் கொடுத்துருக்கோம். வீட்டில் வச்சு அந்த குலதெய்வத்தை சாத்வீகமா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளை குலத்தை காக்கக்கூடிய தெய்வமா அது கொண்டு வரும். ஏன்னா ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ வந்து ஹையா இருக்கும். ஓகே, இப்போ இந்த நம்ம குலதெய்வம் எதுன்னு முதல்ல நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு இது எத்தனை நாள் பூஜை பண்ணணும்? எந்த ஒரு விஷயமும் 48 நாள். 48. எதனால்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம் கூட்டிக்கிட்டீங்கன்னா 48 நாள். அந்த 48 நாள்ல இருந்து 54 நாளுக்குள்ள எதுவா இருந்தாலும் நடந்துடும். எதனால்னா இப்ப என்னோட மேல வந்து ஒரு குரு தசை இருக்கு, அது வந்து நெகட்டிவ் ஷேடா தசை விழுதுன்னு வச்சுக்கோங்க. 48 நாள் அந்த குருவுக்காக நான் தொடர்ந்து பூஜை பண்றேன். அந்த குருவுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது தனுசு இதுல இருக்குன்னா அதை சுத்திக்கிட்டு மறுபடியும் தனுசுக்கு வரதுக்கு 48 நாள்ல இருந்து 54 நாள் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நிறுத்த முடியாது, உடனே பழகிட முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இறைவனை அடையறதுக்கான ஒரு வழிதான். நம்மளோட வாழ்க்கையில குழந்தை பேர் தள்ளி போகுது, திருமணம் தள்ளி போகுது, இல்ல செய்வினையே பண்ணணும், நெகட்டிவ்ன்றது ஒண்ணு இருக்குது. ஸோ அது நம்பளாலும் சரி நம்பளானாலும் சரி, ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்பி நம்ம பணம் கொடுக்கறது, மனசார நொந்து திட்டிக்கிட்டு பணம் கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு. இந்த பணத்தெல்லாம் நீ எடுத்து போற நல்லாவே இருப்ப அப்படி கொடுத்த சாபம். எப்படி இருந்தாலுமே அந்த குலத்தை காக்கிற தெய்வத்தை நம்ம குளிர் வச்சுட்டோம்னு சொன்னோம்னா நம்ம குலம் வாங்காண்டு வாழ்ந்துட்டே இருக்கும். அதனாலதான் வாழை மரம் மாதிரி நம்மள குலத்தை காக்குறது வாழை. அதனாலதான் பச்சை வாழை அம்மன் அப்படின்லாம் வர்றது ரீசனே அதுதான். ஏன்னா வாழை மரம் மட்டும்தான் தலையில இருந்து பாட்டம் பகுதி வரைக்கும் ஃபுல்லாவே யூஸ் ஆகும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த 4 காம்போ தான். இந்த 4 காம்போல வந்து பாத்தீங்கன்னா இது பெண்களின் ஆரோக்கியம் பெறத்துக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை நீக்கிறதுக்கு, இது பிசினஸ்க்கு, இது வந்து பாத்தீங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருந்தா இது எல்லாமே இருக்கு. அதுக்கு நம்ம காம்போவும் கொடுத்துரும், தனிப்பட்ட முறையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மலைவேம்பு கப்பு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதை கியூர் பண்றதுக்காக மலைவேம்பு இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மரத்துல பண்ண கப்பு இது. ஸோ பிசிஓடி ப்ராப்ளத்தை கியூர் பண்ணக்கூடிய ஆயிலே நம்ம கிட்ட இருக்குது. இதுல என்ன பண்ணணும்? தண்ணி, ஜூஸ், இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் குடிச்சா போதும். ஹாட்டா எதுவும் குடிக்கக்கூடாது, கோல்டா தான் குடிக்கணும். ஓகே. ஸோ இது அதே போல பார்த்தீங்கன்னா சாம்பிராணி, இப்போ குளிச்சுட்டு வராங்க அப்படின்னும் பொழுது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளென்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம உடல் கட்டு உடல் சுத்தி கொடுத்துரும். சாம்பிராணிக்கு பதில் உடல் கட்டு உடல் சுத்தி கொடுத்துரும். ஸோ இது போட்டு குளிக்கும் போது அவங்க கிளென்ஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கிற ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா ப்ளூவாக வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பீடம், நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறது அத்தின்றது தத்தாத்திரையோட ஸ்தல விருட்சம். ஸோ அந்த அத்திப்பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மகாலட்சுமி, ஏன்னா ஒரு பெண்ன்றது லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா, அந்த பெண்ணோட கையிலேருந்து வரக்கூடியது தான் எல்லாமே. இது சாப்பாடுலேருந்து பணம்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால் இது கொடுத்துரும். டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி குடிக்கும்பொழுது இது வந்து பதிமுக காம்போன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலாம் போனீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வாட்டர் கொடுப்பாங்க. இது வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நெகட்டிவ் வைப்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் கொடுக்கும் ஆன்மீக ரீதியாகவே. ஸோ இந்த காம்போ வேணுனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் ஆரோக்கியத்துக்கு இது மூணும் எப்போ தண்ணியில் போடணும்? கொதிக்க வைக்கணும். நைட்டு கொதிக்க வச்சுட்டு காலையில் அது வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றி குடிச்சா இன்னும் நல்லது. அதே மாதிரி அந்த ஆயில்ஸ் இருக்கு, இந்த பிசிஓடி ப்ராப்ளம் கியூர் பண்ணக்கூடிய ஆயில் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல இருந்தா கட்டு உடைச்சு கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒன்று. இது ஹெல்த் லேடிஸ் ரிலேட்டட்ல எந்த ஹெல்த் இஷ்யூஸா இருந்தாலும் இந்த காம்போ செட் ஆகும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருமணம். ஸோ திருமணம்ன்றது 1000 தடவை போய் கல்யாணம் பண்ணலாம், 1000 பொய்ய சொல்லிட்டாங்க, 1000 தடவை போய் பேசி கல்யாணம் பண்ணலாம், இதுதான் பழமொழி. ஸோ அந்த கல்யாணம் அப்படின்னும் பொழுது பணம் இருந்தும் சில பேர் கல்யாணம் ஆகலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலான்னு பேர். இதில் வந்து மன்மதனோட மந்திரம் தரும். தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மன்மத தோற்றம் அப்படின்றது வரும். ஸோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கிராஸ் பண்ணாலும் ஒருத்தரை மட்டும் தான் பிடிக்குதுன்னு சொல்லி கல்யாணம் விவாகம் நடக்குது. அதே மாதிரி தான் பையன் சைட்லையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்மளோட உடம்புல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் இது நெகட்டிவ் ஷேட் இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு உடல் கட்டு உடல் சுத்தி அது பெண்களை கொடுத்தோமோ அதே மாதிரி தான். இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கையில ஒரு வாட்டி குளிக்கிறது தான். ஒரு தடவை குளிச்சா போதும், நம்ம உடம்புல இருக்கிற ஆறாவை கிளென்ஸ் பண்றது. அதே மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவாக இது வந்து டாலரா கொடுக்குறோம். லக்ஷ்மி இது பார்வதியோட அனுகிரகத்தினால இது பூஜை பண்ணி கொடுக்குற டாலர் இது கல்யாணத்துக்காக. அதே மாதிரி இந்த வைஜெயந்தி மாலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மன்மதனோட மந்திரத்தை சொல்லி கழுத்துல ஒரு 1/2 மணி நேரம் போட்டா போதும். ஆயில்ஸும் கொடுக்குறோம். திருமண தடை நீங்க, நல்ல காரியம் நடக்க, ஈர்ப்பு சக்தி பிறகு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடைகள் என்று இப்போ திருமண தடை இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்னா சேர்த்து இந்த ராஜ வசிய குழம்பு இதோட ஸ்மெல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேம், இது ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த ஸ்மெல் பாருங்க.
ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையிலேருந்து எடுத்து பண்ணுறது. ஸோ இதை ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போகும்பொழுது இந்த காம்பினேஷனோட வீட்டில் விளக்கேற்றி ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போகிறாங்கன்னா அங்கே போனோன்னே சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுவாங்க. ஸோ அதுக்கான காம்போ இது. அதுக்கு அடுத்தது ஒரு மனுஷன் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப இதுவாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஃப்யூசர் நம்ம கடைக்குள்ள நுழையும் போது ஒரு நல்ல நறுமணம் இந்த டிஃப்யூசர் தான் நான் யூஸ் பண்ணேன். பச்சை கற்பூரத்தில் பிஸ்னஸ்க்கான 13 ஆயில் வச்சிருக்கோம். இது என்ன நான் யூஸ் பண்ணுறனோ அதுதான் மக்களுக்கும் கொடுக்குறேன். ஸோ இதே இதுதான் அந்த 13 ஆயில அவங்க வச்சு காம்பினேஷன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சை கற்பூரத்தை தான் போடணும். அது பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பச்சை கற்பூரம் கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து அவங்களோட கல்லாப்பட்டியில் வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்ஸ். இதில் வந்து பூஜை பண்ண சங்கு எல்லாமே இருக்கும், பச்சை குங்குமம் எல்லாமே இருக்கும், குபேர என்ன வசியம் பண்ணுறதுக்கு. பிஸ்னஸ் சக்தின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் இது ருத்ராட்சத்திலேயே கொடுக்குறோம். ஸோ இதை கழுத்தில் பிஸ்னஸ் பண்ணுற நேரத்தில் போட்டுக்கலாம், மற்ற நேரம் கழட்டி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூழ்மணி, எந்த சூழ்நிலையும் கைவிடாத மணி, அதனால தான் இதுக்கு பேர் சூழ்மணின்னு பேர். ஸோ இதை கழுத்தில் போட்டுட்டாங்கன்னா அவங்க பிஸ்னஸில் ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகல யந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த யந்திரத்தில் கிடச்சிரும். ஏதாவது பிரச்சனை அந்த இடத்துல இருக்குன்னா இது அப்படியே அடி வாங்கிடும். ஸோ வீட்லையும் வச்சுக்கலாம், கடையில வச்சுக்கலாம். இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து விளக்கேற்றினா போதும். அத்தி மரம் இப்போ இதில் விளக்கேற்றில் பூஜை பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நிலையான ஏற்றத்தை கொடுத்துரும். ஸோ சங்கு அப்படின்னும் வலம்புரி சங்கு எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வலம்புரியில் டைகர் ஐ சங்குன்னு சொல்லுவாங்க. தன ஆகாஷத்தை கொடுக்கக்கூடியது. இது ஜஸ்ட் மாட்டி வச்சாலே போதும். ஸோ இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி வந்து கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாலும் நம்ம பசங்க படிக்கணும், ஆர்வம் வரணும், அவங்க நல்ல நிலைக்கு வரணும், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 முக ருத்ராட்சம். ஸோ படிப்புக்கு வந்து 3 முக ருத்ராட்சம் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டவர். நம்ம சிக்னல் கிடைக்கலன்னா நம்ம எப்படி டவர் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனோட இதில் வந்து எஜுகேஷன் டவர். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கூட அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்க படிக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இது வைக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோன் பெண்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகு, அறிவு, மதி, சந்திரன். ஸோ சந்திரன் தெளிவாக இருந்தால் தான் நம்ம கிளிஸ்டர் கிளியராக யோசிக்க முடியும். நம்ம கவனம் மொத்தமும் சதுரிச்சுன்னு சொன்னால் படிச்சது ஏறாது. அதனால இந்த மூன் ஸ்டோன் பெண்டன்ட் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் இதே மாதிரி காம்போ இருக்கு. ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க, மாணவர் திறமை படிச்சுட, புத்தி கூர்மை அதிகரிக்க, தடைகள் இன்றி வளரன்னு கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ண இந்த ஆந்த விக்கிரகம் கொடுக்குறோம். எதனாலன்னா லக்ஷ்மி தேவியோட வாகனம் வந்து ஆந்த, இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இந்த லக்ஷ்மி இந்த செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் நினைச்சிடும். பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்துல கல்வி செல்வம் இன்றியமையாதது. ஏன்னா மனுஷன் இறக்குற வரைக்கும் படிச்சுட்டான்னு சொன்னா எழுதி ஏதோ ஒரு வேலையை பார்க்க முடியும். அந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு இந்த காம்போ. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணை பாக்குறாங்கன்னா மறதியே வராது. இது வந்து நீல சரஸ்வதி எந்திர பதிச்ச கிளாஸ், உள்ள காப்பர், மேல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மந்திரம் குருவழியிலே கொடுக்குறேன். வாக்தேவி மந்திரம். அம்மா நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை படிச்சே ஆகணும், அந்த மாதிரி கட்டத்தில் வந்துடும். ஸோ இதில் பாலில் தேன் ஊற்றி கொடுக்கணும். இந்த கிளாஸ் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை கையில் பிராஸ்லெட் போட முடியாது, பெண்டன் போட முடியாது. இந்த மாதிரி வாட்டர் கேனில் வந்து ஸ்டோன் வாட்டர் கேன், இது வந்து 3 ஸ்டோன் சொல்லுவோம். தண்ணி நிரப்பி நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் போடும்போது கூட சொல்லுவாங்க இந்த வந்து ஊற்று தண்ணிங்க பாறையிலேருந்து வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒரு வலிமை உண்டு. ஸோ அந்த இதுவும் மாற்றுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அமர்தீஸ்ன்னு சொல்லுவாங்க. அமர்தீஸ் வந்து சனி ஈஸ்வர பகவானோட கருணை பார்வை வந்து நம்ம மேலே விழுகும். எதனாலன்னா சனீஸ்வர பகவான் தான் மந்தமாக்குறது. ஸோ அந்த மந்தத்தை போக்கிட்டோம்னா அவங்க சுறுசுறுப்பாயிட்டாங்க, நல்ல இதுவாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, கற்பூர புத்தி சொல்லுவாங்க, அதை இது கொடுங்க. ஓ, ஸோ இதில் வந்து இருக்கிற பொருள் வாங்கினா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. நிறைய நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் இதில் நிறைய பொருள் நான் வாங்க வேண்டியது இருக்குது. எனக்காக வந்து மெயினாக வந்து இந்த உடம்பு லேடிஸோட உடம்பு விஷயத்துக்காக இது எனக்கு ரொம்ப முக்கியம். பட் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க என்னை வந்து பெரியம்மா பாட்டின்னு கூப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து எஜுகேஷனுக்காக அது வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால இது 100% நான் வாங்கிட்டு போவேன். ஷூர். இதோட பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த பேட்டரி எல்லாம் இதுவாக மாதிரி இருக்கும். இது சவுண்டு அடங்கினது கொஞ்சம் இதுவாகிடுச்சு இல்லைங்களா? மறுபடியும் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அந்த சவுண்டு எமுலேட் ஆகும். அதே மாதிரி வரும். இது நம்ம உடம்புல இருக்கிற சக்ராஸ்குள்ள ஊடுருவி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுற்றும் போது பாசிட்டிவ் வெப்ஸை உடம்புல ஏற்றும், லெஃப்ட் சைடில் சுற்றும் போது அதே உடம்புல இருக்கிற நெகட்டிவ் வெப்ஸை வெளியே எடுத்துரும். இப்போ இது வந்து எதனால பண்ணது? இது ஸ்படிகம் மேம். அந்த ஸ்படிகம் தண்ணி பனிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோன் ஆனதான் ஸ்படிகம். ஓகே. இல்லை இதெல்லாம் வந்து நம்ம சைனீஸ் படத்தில் பார்த்தது தான் உண்டு. இதெல்லாம் நம்ம தொட்டதே கிடையாது. என் கையாலையும் இதெல்லாம் பண்ண வச்சிட்டிங்க பாலாஜி, ரொம்ப தேங்க்ஸ்.
என்னோட வியூவர்ஸ், என்னோட பிள்ளைங்க, உங்கள் எல்லாருக்கும் நீங்கள்லாம் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி பர்டிகுலராக நான் சிருஷ்டி ஒளிக்கு வந்தது இங்கே என்ன யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். உண்மையிலேயே எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. ஒரு சிங்கிங் பவுல் இதெல்லாம் நான் தொட்டதே கிடையாது. அந்த மாதிரி உடம்பு நல்லா இருக்கிறதுக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும், இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் நம்ம வீட்டிலையே செய்கிற மாதிரி சுலபமான வழியில் பாலாஜியும் சொல்லித்தரார் அந்த மந்திரங்களோட. கண்டிப்பாக இங்கே வாங்க, என் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்செஷன் இருக்கும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ. 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீ, 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வெள்ளி காயின் ஃப்ரீ. நம்ம புடவையோட தான் கொடுக்கணும், ஏன்னா இது தாய் வீடு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கடையை நடத்துறது நான் முதல்ல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். லோக மாதா, லோகத்துக்கே மாதா அப்படின்னு சொல்றது புவனேஸ்வரி மட்டும்தான். தசமகா விஜயில 10 அம்பாள் இருந்தாலும் அதை ஒரே அம்பாள் மட்டும்தான், யாரையும் அழிக்காத அம்பாள். அந்த அம்பாள் தான் புவனேஸ்வரி. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சிருஷ்டி ஒளி மறைமலை நகரில் இருக்குது. வாங்க, கடைக்கு வாங்க, பாலாஜியை பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், எல்லாம் தீந்துடும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ பாலாஜி. நன்றி.